எத்தனை பேர்கிட்ட மொபைல் இருக்குது? எல்லாருக்கிட்டையும் மொபைல் இருக்குது. அதையே மறுபடியும் இன்னொரு கொஸ்டின், எத்தனை பேர்கிட்ட பைபிள் இருக்கு? ஏனென்றால் உயிருள்ள வார்த்தை, இதுனா வார்த்தை, உயிருள்ள வார்த்தை. உயிர் இருக்கின்ற வார்த்தைக்கு நாம் மதிப்பு கொடுத்தால் நமக்கு என்ன கிடைக்கும்? ஆசீர்வாதங்கள் கிடைக்கும். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. அட்லீஸ்ட் வீட்டுக்கு என்னோட ஒரு ஸ்மால் ரிக்வெஸ்ட், 2 பேர் இருக்கீங்க, 2 பைபிள் வாங்கிக்கோங்க. எவ்வளோ 20,000 25,000 மொபைல் வாங்கி வைக்கிறோம். ஆனால் 200 ஒரே ஒரு பைபிள் வாங்கி நீங்கள் படிக்கலாம் கூட பரவாயில்ல, வாங்கி வீட்டில் இந்த மாதிரி நாங்கள் ஜபத்துக்கு வர இல்லைங்களா, அந்த பைபிள் நீங்கள் கூட இருக்கும்போது ஆண்டவரே உங்க கூட இருக்கிற மாதிரி. ஆண்டவர் வந்து இப்போ நேரம் நம்மளுக்கு வார்த்தையை கொடுக்க மாட்டார். யார் மூலியமா கொடுப்பாருன்னா, எங்க மாதிரி ஊழியர்கள் மூலமா, ஃபாதருங்க மூலமா தான் வந்து வார்த்தை கொடுப்பார். வீட்டில் நமக்கு என்ன தேவை? ஆசீர்வாதம் தேவை, சமாதானம் தேவை. எல்லாரும் அதுதான் எதிர்பார்ப்பாங்க. நம்ம ஒரு குடும்பம் இருக்குதுன்னா நம்ம நிம்மதியாக வாழணும், நம்மளுக்கு எந்த வித தொந்தரவு வரக்கூடாது, இருக்கிற வரைக்கும் நம்ம சமாதானமா இருக்கணும். இப்போ இந்த சமாதானம் வேணும்னா நம்ம என்ன கேட்கணும்? ஆண்டவர்கிட்ட ஃபர்ஸ்ட் ஜபத்தில் ஈடுபடணும். இப்போ அந்த வார்த்தை தான் நான் கொடுக்க போறேன். அட்லீஸ்ட் ஒரு பைபிள் இருந்தா எடுத்து வச்சுக்கிங்க, நீங்க படிக்கலாம் பரவாயில்ல, சும்மா வச்சுக்கோங்க. ஓகேவா? எந்த லாங்குவேஜ் இருந்தாலும் பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. இயேசுவே ஆண்டவர், இயேசுவே நல்லவர், இயேசுவே நல்லவர். ஹalleluya. பிரைஸ் தி லார்ட். ஏன்னா நாங்க கொடுக்கிற வார்த்தை நாங்க எதுவுமே சொந்தமா பேச போறது இல்லை. இன்னைக்கு ஆண்டவர் எங்க மூலியமா இந்த வீட்டுக்கு என்ன வார்த்தையை கொடுக்க போறாங்க, நீங்க அதை சும்மா பாருங்க. நீங்க படிக்கணும்னு அவசியம் இல்லை, இவங்க பிரதர்ங்க படிப்பாங்க ஆச்சுங்களா. அதனால அந்த வார்த்தை அதுல இருக்குதான் நீங்க தெரிஞ்சுக்கணும். ஏன்னா ஒவ்வொரு வார்த்தையும் வந்து ஆண்டவர் கொடுக்குற ஒரு பிளெஸிங்ஸ். அந்த பிளெஸிங்ஸை நம்ம முழுசா நம்ம வாங்கிக்கணும். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. இவ்வளவு நேரம் ஜெபமால பண்ணோம். அன்னை மரியாவுக்கு, ஆண்டவருக்கு துதி பாடல் பாடணும். எதுக்கு இந்த பாட்டெல்லாம் பாடணும்? நிறைய பேர் கொஸ்டின் உள்ள இருக்கும் இல்லைங்களா, எதுக்கு பாட்டு பாடணும், எதுக்கு ஜெபம் செய்யணும்? ஏனென்றால் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ்ல சொல்றேன், நிறைய பேர் எக்ஸ்பீரியன்ஸா இருந்தா எங்க குழுவில், எங்களோட குரூப்ல இருக்கவங்க எல்லாருக்கும் அவ்வளவுதான். கூடி ஜெபிக்கும் குடும்பம் கோடி நன்மை பெறும். கூடி ஜெபிக்கும் குடும்பம் கோடி நன்மை பெறும். பிரைஸ் தி லார்ட். அதே மாதிரி எதுக்கு நம்ம பாட்டுங்க பாடுறோம்னாக்கா, ஆண்டவருக்கு முன்னாடி வரத்துக்கு முன்னாடி பழைய ஏற்பாடுல நீங்க பாத்தீங்கன்னா ஓல்ட் டெஸ்டமெண்ட்ல எல்லாம் ஆண்டவர் பிறந்த பிறகு கூட ஆண்டவர் எடுத்துட்டு போயிட்டு கோயில் என்ன பண்றாங்க? காணிக்கை கொடுக்கணும். அதாவது முதல் தலைச்ச பிள்ளை இருக்குது இல்லைங்களா, அது வந்து கோயிலுக்கு அர்ப்பணம் செய்யணும்னு மோசேயின் காலத்து சட்டத்தின்படி அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா போய் இது பண்ணுவாங்க. ஆனா அவங்க என்ன பண்ணணும்னா, அவங்க செய்யற பாவங்களுக்காக பரிகாரமாக என்ன பண்ணுவாங்க? 2 மாடப்புறாக்களையோ இல்ல ஒரு ஆட்டையோ எடுத்துட்டு போய் என்ன பண்ணுவாங்க? பலியாக கொடுப்பாங்க. ஆனா ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வந்த பிறகு அந்த பலி தேவையில்லை. எனக்கு தேவை ஒரே ஒரு பலி தான். என்ன பலி அது? நன்றி பலி. அந்த நன்றி ஆண்டவருக்கு நம்ம துதித்து பாடும்போது என்ன ஆகும்னாக்கா, ஆண்டவருக்கு புகழ்ச்சி. இந்த ஹல்லேலூயா சொல்றோம் இல்லைங்களா, ஹல்லேலூயா என்ற வார்த்தைக்கு இறைவனுக்கு புகழ்ச்சி, ஆண்டவருக்கு புகழ் அப்படின்னு நம்ம சொல்லும்போது ஆண்டவருக்கு ரொம்ப மகிழ்ச்சி. ஆண்டவர் என்ன பண்ணுவாரு? என்னோட பிள்ளைங்க இந்த வீட்டில் ஜெபிச்சுட்டு இருக்காங்க, அந்த குடும்பத்துக்கு நான் ஏதாவது செய்யணும், அதுக்காகத்தான் நாங்கள் வந்திருக்கோம். எனவே நீங்க வருகின்ற நாட்களில் நான் இன்னொரு வாட்டி ஜெபத்துக்கு வந்து நான் கண்டிப்பா கூப்பிடுங்க. வந்தபோது எனக்கு அட்லீஸ்ட் 2 பைபிளாவது வீட்டில் இருக்கு. நம்ம பிள்ளைங்க ரொம்ப ஆர்வம் இருக்கிற போல நினைக்கிறேன். வருங்காலத்துல எங்களை போல இதே மாதிரி வாசிக்கலாம்னு நினைக்கிறேன். அதனால ஓகே 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 இல்ல எதுல இன்ட்ரெஸ்ட் இருக்குதோ குழந்தைங்களுக்கு அதுல சேர்த்துக்கணும். ஏன்னா நாங்களும் ஒரு சீசன்ல இதே மாதிரி தான் இருந்தோங்க. ஏன்னா வந்து பாட்டு பாடுறது நாங்க சும்மா வாயை பார்த்துட்டு கை தட்டின்னு ஓடின்னு இருப்போம். கிடைக்கிற தட்டு தபாலாம் தூக்கின்னு அடிச்சுட்டு இருப்போம். ஆனா இன்னைக்கு எங்களுக்கு இந்த அளவுக்கு நிறுத்திக்கிறாருன்னா நாங்க கொண்ட அந்த ஆர்வம் தான் எங்களை இவ்வளவு தூரம் எடுத்துட்டு வந்தது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. சரி, இப்போ நம்ம இறை வார்த்தைக்குள் செல்வோம். சிராக்கின் ஞானம் 26ஆம் அதிகாரம் இறை வார்த்தை 4. சிராக் சாப்டர்
chapter 26 verses 4. Sirach. After Solomon. நாலுங்களா 26 நாளா 26 4. செல்வனாகவோ ஏழையாகவோ இருந்தாலும் அத்தகையவன் உள்ளம் மகிழ்ந்திருக்கும் எக்காலத்திலும் அவனது முகம் மலர்ந்திருக்கும் படிங்களா படிக்கிறது. மூன்றை பற்றி என் உள்ளம் அஞ்சுகிறது, நான்காவது என்னை அச்சுறுத்துகிறது, அவை நரகத்தின் அவதூறு மக்கள் கும்பல். நான்காவது அச்சம் என்னன்னு கேட்டீங்கன்னா நரகம். ஒரு பக்கம் என்னன்னா சந்தோஷம், பணம் இருக்கும்போது என்ன இருக்கும், நம்ம கிட்ட எல்லாமே இருக்கும், சந்தோஷம் இருக்கும், மகிழ்ச்சி இருக்கும், எல்லாமே இருக்கும். ஆனா அது போயிட்டா என்ன ஆகும்னாக்கா திடீர்னு நம்மளுக்குள்ள ஒரு அச்சம் வரும். அச்சம்னா பயம். சாத்தான் நமக்குள்ள கொண்டு வரது என்ன தெரியுங்களா? முதல்ல பயத்தை தான் கொண்டு வருவோம். பயம் தான் நம்ம என்ன ஆகும், 50% வீக் ஆகிடும். ஆனா அந்த பயம் வரக்கூடாதுன்னா நம்ம என்ன பண்ணணும், டெய்லி வீட்டுல ஜெபமாலை சொல்லணும், பிரேயர் பண்ணணும், குடும்பத்தோட உட்கார்ந்து ஜெபிச்சு பாருங்க. அதனாலதான் சொல்றோம், கூடி ஜெபிக்கும் குடும்பம் கோடி நன்மை பெறும். ஒரு நாள் நீங்க விடாம நீங்க ஜெபமாலை செஞ்சு பாருங்க. பிரச்சனை வந்துட்டு தான் இருக்கும், ஆனா அந்த பிரச்சனை எப்ப போகுது, எப்படி போகுது, எந்த பக்கம் போகுதுன்னு யாருக்குமே தெரியாது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இன்னைக்கு இந்த வாய்ப்பை நாங்க கொடுக்கறதுக்கு வந்திருக்கிறது என்ன தெரியுமா? உங்களுக்கு என்ன பிரச்சனை எங்களுக்கு தெரியாது, நிஜமா சொல்றேன். ஆவியானவர்கிட்ட நாங்க கேட்டு நாங்க ஜெபிக்கும் போது எனக்கு கொடுத்த வார்த்தையை தான் நான் எழுதிட்டு வந்திருக்கிறேன். ஸோ அந்த வார்த்தை உங்களுக்கு ஆறுதலையும் உங்க வீட்டிற்கு சமாதானத்தையும் உங்களுக்கு ஆசீர்வாதம் கொடுக்க போகின்ற அந்த செய்தியாக இருக்கும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. சரி, நம்ம செய்திக்கு போவோம். 2 கொரிந்தியர் 6ஆம் இறை வார்த்தை 8. 2 கொரிந்தியர் chapter 6 verses 8. 2 கொரிந்தியர் 6:8. புதிய ஏற்பாடுமா? நியூ டெஸ்டமென்ட்க்கு புதிய ஏற்பாடு பேக் சைடுல வாங்க. கொரிந்தியர் எடுத்துங்க படிக்கலாம். தமிழ்ல படிக்கிறேன். 6:8ங்களா? 6:8. 2 கொரிந்தியர் 6:8. போற்றுவார் போற்றலும் தூற்றலும் எங்களுக்கு ஒரு பொருட்டல்ல. புகழுவார் புகழலும் இகழுவார் இகழலும் எங்களை பாதிப்பதில்லை. ஏமாற்றுவோர் என அவர்களுக்கு நாங்கள் தோன்றினாலும் உண்மையான பணியாளர்கள். பிரைஸ் தி லார்ட். நிறைய பேர் நல்லா பணம் இருக்கும்போது நம்ம கூட நிறைய பேர் இருப்பாங்க இல்லைங்களா? உங்க எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு நினைக்கிறாங்க. பணம் இருக்கும்போது நிறைய ஃப்ரெண்ட் சர்க்கிள் இருப்பாங்க, நிறைய குடும்பங்கள் நம்மளுக்கு ஃப்ரெண்ட் ஆவாங்க, நிறைய பேர் ஃப்ரெண்ட் ஆவாங்க. ஆனா அப்போ ரொம்ப நல்லவங்கன்னு நம்மள என்ன பண்ணுவாங்க, புகழ்ந்து தள்ளுவாங்க. இதெல்லாம் நான் கொடுக்குற வார்த்தை கிடையாது. படிக்கிறீங்களா சார்? ஏன்னா பணம் இருக்கும்போது என்னன்னா 10 பேர் நம்ம கூட இருப்பாங்க. அவங்க சொல்லுவாங்க ரொம்ப நல்லவங்க, ரொம்ப நல்ல குடும்பம், ரொம்ப நல்லவா, ஹெல்பிங் நேச்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் கடவுள் சொல்றாரு, போற்றுவார் தூற்றுவார் என்பது நம்ம கிட்ட பணம் இல்லை, நம்ம திடீர்னு ஏதோ ஒரு கஷ்டம் வந்துச்சு, ஏதோ பண கஷ்டத்துல மாட்டிக்கணும் அப்படின்னா சொல்லுவாங்க. அதே அந்த 10 பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, அவங்களா இருக்கும்போது எகிரி ஆடினாங்க, இப்ப பாரு அடிக்கிட்டாங்க. பிரைஸ் தி லார்ட். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், நீங்க எதை பற்றி கவலைப்படாதீங்க. படிக்க கீழே வார்த்தை படிங்க. ஒரு பொருட்டல்ல புகழுவார் புகழலும் இகழுவார் எங்களை பாதிப்பதில்லை. ஏமாற்றுவோர் என அவர்களுக்கு தோன்றினாலும் நாங்கள் உண்மையான பணியாளர்கள். ஆனா நீங்க நினைச்சு இருப்பீங்க, நான் உண்மையா தான் இருக்கிறேன்னு, கடவுளுக்கு நடந்த மாதிரி தானே, பிடிச்ச மாதிரி தான் நான் நடந்துக்கிறேன்னு. ஆனா ஏன் இவங்க இப்படி மாறிட்டாங்க அப்படின்னா அவன் மனசு கஷ்டப்படும். எல்லாருக்கும் அந்த வேதனை வரும், எல்லாருக்குமே அந்த பிரச்சனை வந்தே வரும். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, நீ எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம், நான் உன்னோடு இருக்கின்றேன். எல்லாரும் போயிடுவாங்க, ஆனா கூட நம்ம கூட இருக்கிறது யாரு? ஆண்டவர் மட்டும் தான் இருப்பார். நம்ம நினைச்சிருக்கோம் நம்ம காலம் தான் நடந்துட்டு இருக்கோம், கஷ்டம் வரும்போது தான் ஆண்டவர் நம்ம கூட இருப்பார். நிறைய பேர் சொல்லுவாங்க, தவ காலத்துல வீடு போவாதீங்க. தவ காலத்துல நிறைய பேர் சொல்லுவாங்க, என்ன போகும்போது 2-3 பேர் கேட்டாங்க, எங்க போறீங்க பிரதர்? இந்த மாதிரி பிரேயர் போயிட்டு பிரேயர் இருக்கா? ஐயோ, தவ காலத்துல கூட பிரேயர் இருக்கிறாங்களா? ஏன் சிஸ்டர், கோயிலே தியானம் வைக்கும் போது வீட்டுல தவத்தை பத்தி பிரேயர் வைக்கிறது எல்லாம் தப்பா இருக்கா அப்படின்னா,
இல்லை பிரதர் சும்மா கேட்டேன் அப்படின்னா நான் சொல்லுவேன், ஆண்டவருடைய இறை வார்த்தை எங்க போகின்றதோ அங்க ஆசீர்வாதம் இருக்கு. ஏன் நம்ம வருஷம் ஃபுல்லா இருந்துட்டு இந்த தவக்காலத்துல தியானம் வைக்கிறாங்கன்னா, நம்ம செய்த பாவங்கள், நம்ம செய்கின்ற அந்த ஆண்டவருக்கு பிடிக்காத காரியங்கள் எல்லாம் சேர்ந்து நம்ம என்ன பண்ண போறோம், எல்லாத்தையும் ஒப்பு கொடுத்து பழைய காலத்துல என்ன பண்ணுவாங்கன்னா சாம்பலை வாரி பூசிக்கொண்டு சாக்கு உடை அணியணும். என்னது இப்ப நம்ம மாதாக்கு நம்ம என்ன போடுறோம், காவி துணி போடுறோம். அது பழைய காலத்துல அதுதான் சாக்கு உடை அணிந்து சாம்பலை வாரி தலைமையில போட்டுன்னு அவங்க என்ன பண்ணோம், உட்காந்துன்னு ஆண்டவர்கிட்ட ப்ரேயர் பண்ணணும். என்னான்னு, நான் பாவம் செய்துட்டேன், என்னை மன்னியும் அப்படின்னு அவங்க வேண்டுவாங்க. அதுதான் இப்ப நம்ம வந்து ரொம்ப என்ன பண்ணாங்க, மாடர்னா பண்ணி விட்டாங்க. ஒரு கலர் அதுக்கு ஒன்று கொடுத்து, இது காவி உடை, மாதாக்கு இது வேண்டுதல் உடை அப்படின்னு போட்டு நம்ம, ஆனா அது கண்டிப்பா நல்லதுதான். ஆனா எளிமையா இருக்கணும். நம்ம எப்படி இருக்கணும், நம்ம போட்டுட்டு நல்லா கிராண்டா போயிட்டு சாப்பிட்டுட்டு ஹோட்டல்லாம் சாப்பிட்டு அப்படியே வரக்கூடாது. நம்ம காவி உடை போட்டோம்னா மாதாவுக்கு நம்ம எதுக்காக நம்ம அந்த போட்டு இருக்கிறோம், அந்த வேண்டுதல் நிறைவேறணும். நம்ம 10 நாளும் நம்ம அதே மாதிரி தான் இதுவும் ஆண்டவர் நமக்கு வச்சுக்கிற தவக்காலம் என்பது நம்மையை நாம் திருத்திக் கொள்வதற்கு, நம்மையை நாம் மனமாற்றம் செய்து கொள்வதற்கு தான் இந்த இது. படிக்கிற தொடர்ந்து இறை வார்த்தை யோபு 5:18, ஜாப் 5:18. பார்த்துக்கணும் அந்த வார்த்தை கரெக்டாக. காயப்படுத்தினாலும் கட்டு போடுபவரும் அவரே, அடித்தாலும் ஆற்றுகின்ற கை அவர். நமக்கு சோதனை யார்கிட்ட இருந்து வருது, சாத்தான் கிட்ட இருந்து வருது. ஆனா பர்மிஷன் யார்கிட்ட வாங்கணும், ஆண்டவர்கிட்ட தான் வாங்கணுங்க. ஏன்னா ஒவ்வொரு கிறிஸ்தவனும் ஞானஸ்தானம் பெற்ற ஒவ்வொரு கிறிஸ்தவனும் என்ன இருக்குது, ஆவியானவரோட பிளெஸிங்ஸ் நம்ம மேல இருக்கு. அவன் வந்து நம்மள சோதிக்கணும், இந்த வீட்டுல ஒரு பிரச்சனை வரணும்னா கூட பர்மிஷன் யாருக்கிட்ட கேட்கணும், அவன் ஆண்டவர்கிட்ட பர்மிஷன் வாங்கி தான் வரான். யோபு போய் சோதிக்கிறான். அப்ப ஆண்டவர் சொன்னாரு, என் மகன் யோபு வைப்பார், அவன் எவ்வளவு என்ன அன்பு செய்கின்றான், எவ்வளவு நீதிமானா இருக்கின்றான், ஒரு நாளும் அவன் வார்த்தையை மீறி நடந்துகின்ற இல்லை அப்படின்னு சொல்லும் போது சாத்தான் ஆண்டவர்கிட்ட கேட்குது, ஆமாவா எனக்கு ஒரே ஒரு சான்ஸ் கொடுங்க, அவனை சோதிக்கிறதுக்கு, அவனை டெஸ்ட் பண்றதுக்கு எனக்கு ஒரு சான்ஸ் கொடுங்க, நான் சோதிச்சு பார்க்கிறேன். அப்போ கூட அவன் உறுதியா உங்க மேல அன்பா இருந்தானாக்கா நீங்க சொல்றதை நான் கேட்கிறேன் அப்படின்னு சொல்றேன். அப்போ யோபுக்கு மேல சோதிக்கிறதுக்கே அது வந்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்றதுக்கு ஆண்டவர்கிட்ட பர்மிஷன் கேட்குதுன்னா, ஹோலி ஸ்பிரிட் வாங்கின நம்ம, ஞானஸ்தானம் பேப்டிசம் வாங்கின நம்ம, தூயாவை பெற்றுக்கொண்ட நம்ம, ஆண்டவர்கிட்ட பர்மிஷன் இல்லாம நம்ம மேல எந்த தீங்கும் வராது, நம்ம குடும்பத்தை அண்டாகும். இதுதான் நம்மளுக்கு நம்பிக்கை, கிறிஸ்துவன் நம்பிக்கை. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. ஏனென்றால் அது கேட்குது, சோதிக்கணும்னா நான் என்ன பண்ணணும், ஆண்டவர்கிட்ட பர்மிஷன் வாங்கணும். அப்ப அந்த பர்மிஷனை தான் இங்க கேட்குது. படிக்கிறது 6 வகை அல்லல்களில் நின்றும் காயப்படுத்தினாலும் கட்டு போடுவார். காயத்தை கொடுக்கிறவரு அவர் இல்லை, ஆனா அவர் என்ன சொல்றாரு, பர்மிஷன் கொடுக்குறாரு. நீ கொஞ்ச நாள் சோதிப்பாங்க அப்படின்னு பர்மிஷன் கொடுக்கும் போது என்ன ஆகுதுன்னா, நம்ம உள்ளாம என்ன ஆகும், காயப்படணும். நமக்கு காயப்படுறதுனா அடிபட்டு ரத்தம் வருது, அது கிடையாது. இப்போ நமக்கு திடீர்னு ஏதோ பிரச்சனை வந்து வேலை இல்லாமல் போயிடுது, ஏதோ ஒரு பிரச்சனையில் மாட்டிக்கணும், ஏதோ ஒரு ப்ராப்ளம் ஆச்சுன்னு வச்சுக்கோங்க. அப்போ நமக்கு என்ன நோவும், மனசு நோவும், அதுதான் காயம், உள்ளத்தின் காயம். வெளியில காயம் இருந்தா மறந்து போட்டு ஆத்திடலாம், ஆனா உள்ளுக்குள்ள காயம் இருந்தா அது யார் ஆத்தணும், ஆண்டவர் தான் ஆத்தணும். அதுதான் சொல்றாரு கடவுள், காயப்படுத்துபவரும் அவரே, அதை கட்டு போடுபவரும் அவரே. அப்ப நம்ம யாரை கெட்டியா பிடிச்சுக்கணும், ஆண்டவர் இயேசுவை தான் படிக்கணும். கீழே படிக்கப்படுற, அடித்தாலும் ஆற்றுகின்ற கை அவரது, அடித்தாலும் ஆற்றுகின்ற கை அவரது. ஏன்னா அவர் நம்மளை திருத்தணும்னா கொஞ்ச நாள் என்ன பண்ணுவார்னா, ஏதாவது ஒரு இதுல நம்மளுக்கு ஒரு அடியை கொடுப்பார். ஆனா அடித்தாலும் இப்போ பையன் ஏதோ ஒரு குட்டில ஒரு ஏதோ ஒரு செய்து இல்லைங்களா, ஏதோ ஒரு தரல பண்ணப்ப நம்ம என்ன பண்றோம், அடிக்கிறோம். ஆனா அழுகுறப்ப மறுபடியும் என்ன பண்றோம், நம்ம தான் கூப்பிட்டு அணைச்சு அவனை முத்தம் கொடுத்து, அப்பா அப்படி செய்யாத, இது தப்பு அப்படின்னு சொல்றோம், பாசமா சொல்றோம். அடிக்கிற கை தான் அணைக்கும், இல்லைங்களா? பிரைஸ் தி லார்ட். அதே மாதிரி தான் ஆண்டவர் எப்பொழுதுமே நம்ம அடிச்சாலும், அது இந்த கஷ்டம் என்ற துன்பத்தில் என்ற அடிச்சாலும் சாத்தான் மூலமா தான் அடிப்பார், அவர் அடிக்க மாட்டாரு. அடிச்சாலும் ஆற்றுகின்றவர் யாரு, அணைக்கின்ற கை யாரு, இயேசுதான். பிரைஸ் தி லார்ட். நெக்ஸ்ட் இறை வார்த்தை படிங்கோ. 1 கொரிந்தியர்
10ஆம் அதிகாரம் 13வது இறைவார்த்தை. ஃபர்ஸ்ட் கொரிந்தியர் உங்களுக்கு சாப்டர் 10. ஏனெனில் படிப்போம். உங்களுக்கு ஏற்படுகின்ற சோதனை பொதுவாக மனிதருக்கு ஏற்படும் சோதனை அன்றி, ஏனெனில் உங்களுக்கு ஏற்படுகின்ற சோதனை பொதுவாக மனிதர்களுக்கு வருகின்ற சோதனையே அன்றி வேறு அல்ல. கடவுள் நம்பிக்கைக்குரியவர். கடவுள் நம்பிக்கைக்குரியவர். உங்களுடைய வலிமைக்கு மேல் நீங்கள் சோதனைக்கு உள்ளாக விட மாட்டார். உங்களுக்கு எவ்வளவு பலம் இருக்குதோ அவ்வளவுதான் கஷ்டத்தை கொடுப்பாரு. அதுக்கு மேல ஆண்டவர் விட்டு தர மாட்டாரு. ஏன்னா சோதனை ஒரு கால்ல நம்ம நடந்துட்டு இருந்தாலும் மற்றொரு கால் யாரு? ஆண்டவருடைய கால். அப்ப நம்மளுக்கு தெரியும் ஆண்டவருக்கு இவருக்கு எவ்வளவு கஷ்டம் கொடுத்தா இவங்க தாங்குவாங்க அப்படின்னு ஆண்டவருக்கு தெரியும். எவ்வளவு கஷ்டத்தை இவங்க தாங்குவாங்கன்னு ஆண்டவருக்கு தெரிஞ்ச ஆண்டவர் நம்மள அதிகமான சோதனையை தாங்க விடுவாரா? தாங்க விட மாட்டார். அதான் சொல்றாரு, உங்களுக்கு சோதனை வரலாம், ஆனா சோதனை வரும் பொழுது அதை தாங்கிக் கொள்ளும் வலிமையும் உங்களுக்கு அருள்வார். அதிலிருந்து விடுபட வழியும் செய்வார். சோதனை வரலாம், ஆனா கஷ்டம் வரலாம், ஆனா ஆண்டவர் என்ன பண்ணாரு? அதுக்கு வேற வழியை உங்களுக்கு திறந்து விடுவார். ஒரு பக்கம் கதவு அடிச்சிருக்கலாம், ஆனா மறுபடியும் இன்னொரு பக்கமா ஆண்டவர் என்ன பண்ணாரு? வழியை திறந்து விடுவார். அதுதான் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. பிரைஸ் தி லார்ட். தொடர்ந்து படிக்கிறது எஸ்ஐயா 66:13. எஸ்ஐயா 66. தாய் தன் பிள்ளையை தேற்றுவது போல் நான் உங்களை தேற்றுவேன். எருசலேமில் நீங்கள் தேற்றப்படுவீர்கள். இதை நீங்கள் காண்பீர்கள். உங்கள் இதயம் மகிழ்ச்சி கொள்ளும். பிரைஸ் தி லார்ட். தாய் தன் பிள்ளையை தேற்றுவது போல் நான் உன்னை தேற்றுகிறேன் என்று ஆண்டவர் நமக்கு என்ன கொடுக்கிறாரு? வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். நமக்கு என்ன கொடுக்கிறாரு? வாக்குறுதினா நாங்க சொல்லுவோம் இல்லைங்களா? எப்படியாவது உன்னை நான் என்ன பண்ணுவேன், இந்த ட்ரெஸ் வேணும்னா நான் வாங்கி கொடுத்துருவேன். நம்ம அதை கொடுக்குற அந்த பாப்பாக்கு ப்ராமிஸ் இல்லைங்களா? அதே மாதிரி தான் கடவுள் சொல்றாரு, நீங்க கஷ்டத்துல இருந்தாலும் ஒரு தாய் ஒரு பிள்ளையை தேற்றுவது போல் நான் உன்னை தேற்றுவேன். படிக்க தொடர்ந்தது. இதை நீங்கள் காண்பீர்கள். உங்கள் இதயம் மகிழ்ச்சி கொள்ளும். உங்கள் எலும்புகள் பசும்புல் போல் வளரும். ஆண்டவர் தம் ஆற்றலை தம் ஊழியருக்கு காட்டுவார் என்பதும் அவருக்கு தெரியும். பிரைஸ் தி லார்ட். தொடர்ந்து படிங்க இன்னொரு வார்த்தை. பிலிப்பியர் 4:12. Philippians 4:4 எனக்கு வறுமையிலும் வாழ தெரியும். எனக்கு வறுமையிலும் வாழத் தெரியும். வளமையிலும் வாழத் தெரியும். படிங்க, தொடர்ந்து படிங்க. வயிறார உண்ணவே பட்டினி கிடக்கவும் நிறைவோ குறைவோ எதிலும் எந்த சூழ்நிலையிலும் வாழ பயிற்சி பெறுகிறேன். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் என்ன பண்றாருன்னா, நம்மள கொஞ்ச நாள்ல ஒரே மாதிரி இருக்க மாட்டாரு. வெறும் சந்தோஷம் மட்டும் இருந்துட்டா குடும்பம் நல்லா இருக்குமா? நல்லா இருக்காது. அப்பப்போ ஒரு சின்ன பிரச்சனை வரும். பிரச்சனை வந்தாதான் நம்ம என்ன பண்ணுவோம்? ஆண்டவரை தேடுவோம். இல்லைன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? எல்லாம் நம்மளே என்ன ஆயிடுவோம்? கடவுளா மாறிடுவோம். பிரைஸ் தி லார்ட். எனவே ஆண்டவர் சொல்றார், வறுமையிலும் வளமையிலும் வாழ தெரியணும். நம்மளுக்கு இது எல்லாமே நான் கொடுக்கிறதெல்லாம் இறை வார்த்தை தான். ஆண்டவர் சொல்கிற இறை வார்த்தை தான். வறுமையிலும் வறுமைனா கஷ்டத்திலும் வாழ தெரியணும். பணம் இருக்கும் போதும் வாழ தெரியணும். வறுமையில் இருக்கும் போதும் சரி, கஷ்டம் நம்ம இன்பத்தில் இருக்கும் போதும் சரி, நம்ம என்ன பண்ணணும்? வாழ தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி நம்ம கிட்ட இருக்கும் பொழுது அந்த பணத்தை என்ன பண்ணணும்? சேமிச்சு வைக்கணும். இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம அள்ளி எல்லாத்துக்குமே தான தர்மம் பண்ண வேண்டியதுதான். அதுக்கு தண்ணி மாதிரி கரைக்கவும் கூடாது. ஆனால் சொல்றாரு, எல்லாத்துக்குமே ஒரு அளவு இருக்கிறது. அதே போன்று பட்டினி இருக்கவும் தெரியணும், நல்லா சாப்பிடவும் தெரியணும். இப்ப தவ காலத்துல நம்ம என்ன பண்ணணும்? நான்வெஜ் சாப்பிட மாட்டோம் இல்லைங்களா? சாப்பிடுறீங்களா? சாப்பிட்றவங்க பேர் பெற்றவர்கள்.
அல்லேலூயா. ஓகே, நாங்க சாப்பிட மாட்டோம், சாப்பிடுறவங்க சாப்பிடலாம். எல்லாரும் கேட்பாங்க, பைபிள்ல சொல்லியிருக்குதா 40 நாள் கறி சாப்பிடக்கூடாது அப்படின்னா? அப்படி எதுவும் சொல்லல. சாப்பிடுறவங்க சாப்பிடலாம், அவங்க விருப்பத்திற்கு ஏற்ப. ஆனால் நோன்பு இருப்பது, நம்ம குடும்பத்துல ஒரு கஷ்டம் இருந்தாக்கா நம்ம எப்படி நம்ம காவி உடை அணிந்து நம்ம அன்னை மரியாதைக்கு போறோம் இல்லைங்களா? அப்ப இந்த தவ காலத்துல நம்ம நோன்பு இருக்கணும்னா ஆண்டவருக்கு பிடிச்சது ஒண்ணு என்ன தெரியுங்களா? நீங்க பாஸ்டிங் இருந்து முட்டி போட்டு நீங்க ப்ரேயர் பண்ணி பாருங்க. வாரத்துல ஒரு நாள் வெள்ளிக்கிழமை தான், அது என்னோட பழக்கம். நான் எப்பவுமே வருஷம் பூர்த்தி நான் சாப்பிட மாட்டேன், நான்வெஜ் சாப்பிடாம இருந்தாலும் இருப்பேன். ஆனாலும் எனக்கு சாப்பிடணும்னு தோணுனாக்கா அந்த வெள்ளிக்கிழமை மட்டும் நான் என்னதான் போஸ்ட் பண்ணாலும் சாப்பிட மாட்டேன். அது நான் இருக்கிற வரைக்குமே நான் எடுத்து ஒரு முடிவு இருக்கு. வெறும் தவ காலத்துல மட்டும், தவ காலத்துல எப்பவும் ஆக்சுவலாக சாப்பிட மாட்டேன் ஆச்சுங்களா. ஆனா வெள்ளிக்கிழமை அந்த ஃப்ரைடேன்றது என்னைக்குமே நான் நான்வெஜ் சாப்பிட மாட்டேன். ஏன்னாக்கா அது நான் எடுத்த முடிவு. அது போல நம்ம ஒரு நாளும் நம்ம ஃபாஸ்டிங் நம்ம ப்ரேயர் பண்ணுறது தெரியுங்களா? அந்த ப்ரேயர் பண்ணும்போது நீங்க முட்டி போட்டு ஆர்டர் முன்னாடி ப்ரேயர் பண்ணும்போது நீங்க கேட்க எதுவுமே இது வரைக்கும் கிடைக்கலன்னு யாருமே எங்களுக்கு சொல்லுங்க. நாங்கள் வீட்டுக்கு போகும்போதெல்லாம் சொல்லுவோம், உங்களுக்கு எதுனா ஒரு ப்ராப்ளம்னா ஆர்டர் முன்னாடி வெள்ளிக்கிழமை நீங்க ஃபாஸ்டிங் ப்ரேயர் பண்ணணும். ஒரு ஜவாபால என்ன நிறைய பேருக்கு பெதர் உங்களை மாதிரிலாம் எங்களுக்கு பேச தெரியாது, பைபிள் வார்த்தை சொல்ல தெரியாது. ஆண்டவர் சொல்றாரு, பைபிள் வார்த்தை நாங்க சொன்னா உங்களுக்கு புரியும், நீங்க படிச்சா உங்களுக்கு புரியாது. படிக்கலாம், ஆனா புரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டம். ஆண்டவருடைய பேசுறது எப்படி தெரியுங்களா? ஒரு மகனோ மகளோ தன் அப்பாவோட எப்படி பேசுவாங்க? அப்பா எனக்கு இது வேணும்ப்பா, நீங்க வாங்கி தரணும். அந்த நம்பிக்கை எப்படி இருக்கும் தெரியுங்களா? அப்பா கிட்ட கேட்கும்போது, அப்பா நீங்க வாங்கி தந்தாதான் தரணும், இல்லைன்னா நான் சொல்லிட்டேன் எனக்கு தெரியாது, நீங்க வாங்கி கொடுக்கணும். அப்பா கிட்ட சொல்லிட்டு இவங்க பாட்டுக்கு போயிடுவாங்க. அப்பா நைட்டெல்லாம் தூங்காம யோசனை பண்ணிட்டு இருப்பாரு. பிரைஸ்லா, அல்லேலூயா. இல்லைங்களா? அப்பா யோசனை பண்ணிட்டு இருப்பாரு, என் மகன் என்கிட்ட இது கேட்டுச்சு, நான் எப்படியாவது தேவைப்படுவேன். அதே மாதிரி தான் நீங்க முட்டி போட்டு ஜபிக்கிறீங்க தெரியுமா? பாஸ்டிங் எடுத்து ஜபிக்கும் போது ஆண்டவர் இருக்காரு. ஒவ்வொருடைய கண்ணீரும் தன்னுடைய தோற்பையில் சேர்த்து வைத்து வெறுமனே செல்லாமல் அவர்களுக்கு திரும்பி ஆசீர்வாதங்களை கொடுக்கும்படியாக ஆண்டவர் மேலிருந்து அருள்வார் என்று நாங்கள் வேதத்துல படிக்கிறோம். திருப்பாடல் 56. ஓகேங்களா? அதே மாதிரி நீங்க அந்த மாதிரி ஜெபிச்சு பாருங்க. உங்களுக்கு என்ன கஷ்டம் இருந்தாலும் சரி, அது எப்படி வருது எப்படி போகுதுன்னு தெரியாது, ஆனால் கண்டிப்பா அந்த கஷ்டம் போயிடும். நீங்களே சொல்லுங்க, பதா நீங்க இந்த மாதிரி ப்ரேயர் பண்ணி சொல்லிட்டு போனீங்கன்னா நாங்கள் அப்படி பண்ணோம். என்கிட்ட நிறைய பேர் சாட்சி சொல்லியிருக்கிறாங்க, நாங்கள் இல்லைன்னு சொல்லலை. அதனால நீங்க ஜெபிக்கணும். ஃபர்ஸ்ட் குடும்ப ஜெபம், இரண்டாவது தனி ஜெபம், முட்டி போட்டு ஜெபிக்கணும். அது கணவனாக இருந்தாலும் சரி, மனைவியா இருந்தாலும் சரி, குடும்பத்தில் யார் இருந்தாலும் சரி, ஃபாஸ்டிங் ப்ரேயர் அது நிறைவேறதுக்கு நீங்க பண்ணணும். அப்படி பண்ணும்போது உங்களுக்கு அதி சீக்கிரமா அதுல இருந்து உங்களுக்கு விடுதலை, ரிலீஸ் ரொம்ப சீக்கிரமா ஆசீர்வாதம் கிடைக்கும். தொடர்ந்து படிங்க. சபையுரையாளர் 4:14. சபையுரையாளர் 4ஆம் அதிகாரம் இறை வார்த்தை 14. செல்வம் பெருகினால் சபையுரையாளர் 4:14. சிறையில் கைதியாயிருந்தவர் படிங்க, படிச்சுட்டாங்க. சிறையில் கைதியாயிருந்தவர் அரியணை ஏறியதும் உண்டு. அரசுரிமையுடன் பிறந்தவர் வறியவராவதும் உண்டு. சிறையில் கைதியாயிருந்தவர் அரியணை ஏறியதும் உண்டு. சரி, ஓகே. சீராக் படிங்க. சீராக் 29, 24 படிங்க. சீராக் 29 chapter 20 verses 22. 28ங்களா? 29 அதிகாரம் 29 இறை வார்த்தை 24. குறைவோ நிறைவோ எதுவாயிருப்பினும் இருப்பதை கொண்டு மன நிறைவு கொள். அப்போது உன் வீட்டாரின் பழிச்சொற்களை நீ கேட்கவே மாட்டாய். Praise the Lord. நம்ம கிட்ட நிறைய இருக்கும், அப்ப என்ன பண்ணுவோம்? இருக்குது நம்ம நிறைய காமிச்சிருக்கோம். இல்லாதப்ப என்ன பண்ணுவோம்? இல்லைன்னு நம்ம காமிக்க முடியாது, ஆனாலும் அவங்களுக்கு தெரிஞ்சிடும். அப்ப என்ன சொல்லுவாங்கன்னா, எல்லாம் நம்மள என்ன பண்ணுவாங்களா, பழித்துரைப்பார்களாம். யாரு? நம்ம ரிலேஷனுக்கோ அக்கம் பக்கம் இருக்கிறவங்களா. அதனால ஆண்டவர் சொல்றாரு, இருக்கும்போதும் சரி, நிறைவோ குறைவோ, இருக்கும்போதும் சரி, இல்லாத போதும் சரி, ஒரே மாதிரி இருக்கணும். எப்பயுமே ஒரே மாதிரி இருக்கணும். இருந்தாலும் சரி, இல்லாமலே சரி, நம்ம ஒரே மாதிரி இருந்தா யாருக்கும் பிரச்சனை இல்லை. தொடர்ந்து படிங்க.
நீதிமொழிகள் 24:10. நீதிமொழிகள் 24:10. ஓல்ட் டெஸ்டமென்ட்ஸ் 4th chapter. நிறைவுள்ள காலத்தில் நிறைவுள்ள காலத்தில் மனம் சோர்வடையுமானால் உன் மனம் சோர்வடையுமானால் குறைவுள்ள காலத்தில் உன் ஆற்றல் இன்னும் குன்றி போகுமா. கடவுள் சொல்றாரு, நிறைவா இருக்கும் போதே நீ இவ்வளவுதான் சந்தோஷம் அப்படி இருந்துச்சுன்னா அப்படின்னா ஒண்ணுமே இல்லாதப்போ நம்மளோட மனசுல என்ன வருமா, இன்னும் அதிகமான கவலை நம்மள ஆட்கொள்ளும். அதெல்லாம் கொண்டு வரது யாருனாக்கா சாத்தான் தான். ஏன்னா அவன் தான் வந்து என்ன பண்றான்னா ஆண்டவர்கிட்ட பர்மிஷன் கேட்டு வரான். அப்போ நம்ம என்ன பண்ணனா, இருக்கும்போதும் சரி இல்லாத போதும் சரி நம்ம ஆண்டவர்கிட்ட எப்பவுமே அவர் கூடவே இருக்கு. அப்போ கூடவே இருக்கும்போது என்ன கிடைக்கும், நம்மளுக்கு சாத்தானுக்கு நம்மள தொட முடியாது. பிரைஸ் தி லார்ட். சோதிக்க முடியாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவன் சோதிக்கிறான்னு அந்த வீட்டுக்குள்ள வரும் இல்லைங்களா. அப்போ இந்த வீட்டுக்குள்ள வரணும்னா நம்ம ஜெபம் பண்ணும்போதும் சரி, நம்ம ப்ரேயர் பண்ணும்போதும் சரி, அந்த பிரசன்னம் அந்த ஹோலி ஸ்பிரிட்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அது எப்பவுமே வந்து என்ன பண்ணுது, வீட்டுக்குள்ளேயே இருக்கு. அப்ப நம்ம ஜெபமே பண்றது இல்லை, நம்ம எதுவுமே செய்யறது இல்லை. அப்பனா என்னன்னா அவன் திறந்த வீட்டில் நாய் நுழைகிற மாதிரி ஈஸியாக படிக்கிறது. தொடர்ந்து நீதிமொழிகள் 14:10. 14:10 chapter 14 verses 10. ஒருவரது இன்பமோ துன்பமோ அது அவருடையது, வேறொருவரும் அதை தூக்க இயலாது. வேறொருவர் அதை தீர்க்க இயலாது. அதுதான் சொல்றேன். இப்போ உங்களுக்கு கஷ்டம் வந்தாக்கா அந்த கஷ்டத்தை, அது நல்லா இருந்தாலும் சரி இல்ல நீங்க கெட்டு போயிட்டாலும் சரி, அந்த கஷ்டம் யார் படணும், நீங்க மட்டும் தான் படணும், இந்த ஃபேமிலி மட்டும் தான் படணும். அந்த கஷ்டத்தை இப்ப நாங்க எடுத்துக்க முடியுமா? நாங்க பிரேயர் தான் பண்ணலாம். ஆண்டவரே, இந்த குடும்பத்துக்காக நாங்க ஜெபிக்க வந்திருக்கோம், அந்த குடும்பத்துல என்ன கஷ்டம் எங்களுக்கு தெரியாது, என்ன பிரச்சனை எங்களுக்கு தெரியாது ஆண்டவரே, ஆனா நாங்க ஒப்பு கொடுத்து ஜெபித்திருக்கோம் அந்த குடும்பத்துல, நீர் பார்த்து கொள்ளப்பா அப்படின்னு நாங்க ஜெபிக்கலாம். ஆனா வந்திருக்கிற கஷ்டத்தை நாங்க எடுத்துக்க போக முடியுமா? எடுத்துக்க முடியாது. அதே மாதிரி உங்களுக்கு சந்தோஷம் இருக்கும் போது நாங்க வந்து உங்களுடைய சந்தோஷம் எங்களுக்கு கொஞ்சம் கொடுங்க நாங்க கேட்க முடியுமா? கேட்க முடியாது. அதான் சொல்றாரு ஆண்டவர், துன்பமோ இன்பமோ அது அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு காரியம் அப்படின்னு சொல்றாரு. தொடர்ந்து படிங்க. சபை உரையாளர் 5:11. 5:11. சொத்து பெருகினால் அதை சுரண்டி தின்போரின் எண்ணிக்கை அதிகமாகும். செல்வர்களுக்கோ தங்கள் சொத்தை கண்ணால் பார்ப்பதை தவிர வேறு என்ன பயன்? சொத்து அதிகமா சேர்த்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம கிட்ட இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, அவர்கிட்ட நிறைய இருக்குது, எப்படியாவது கொஞ்சம் வாங்கணும், எப்படியாவது நம்ம கஷ்டத்தை சொல்லி ஏதாவது கொஞ்சம் சொரண்டணும். அதான் கடவுள் சொல்றாரு, சொத்து அதிகமா சேர்த்துட்டாலும் என்ன பண்ணுவாங்களாம், நம்ம கிட்ட சொரண்டி சாப்பிடலாம் தான் பார்த்துட்டு இருப்பாங்களாம். ஐயோ அவங்க கஷ்டப்பட்டு சம்பாதிச்சாங்களே, அவங்க வச்சு ரொம்ப நல்லது நடக்கட்டும் அப்படின்னு யாரும் யோசிக்க மாட்டாங்களாம். அதான் சொல்றாரு ஆண்டவர், சொத்து பெருகினால் சுரண்டி தின்பவர்கள் அதிகமாவார்கள். கீழே படிக்க அதே வார்த்தை. செல்வர்களுக்கோ தங்கள் சொத்தை கண்ணால் பார்ப்பதை தவிர வேற எதுவும் செய்ய முடியாது. ஏன்னு கேட்டீங்கன்னா, சொத்து அதிகமாயிடுச்சுன்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா எங்கேயும் ஓடாட மாட்டாங்க, நைட்டு தூங்க மாட்டாங்க. ஆனா நம்மளுக்கு படுத்துதான் தூக்கம் நல்லா, கல் மேல பார்த்தாலும் சரி முள்ளு மேல பார்த்தாலும் சரி நல்லா தூக்கம் வரும். சொத்து இருக்கிறவங்க பாருங்க, நைட்டு 2 மணிக்கு எழுந்து ஓடாடி இருப்பாங்க. நிறைய பேரை பார்த்துக்கிறேன், வந்து சொல்லிக்கிறாங்க, பிரதர் எங்ககிட்ட எல்லாமே இருக்குது பிரதர், ஒன்னே ஒன்று இல்லை. என்ன பிரதர் இல்லை, உங்களுக்கு என்ன காருக்கு வேணுமா, இல்லை என்ன வேணும் சொல்லுங்க, புக் பண்ணா வந்துடும் அப்படின்னா, இல்லை பிரதர் நைட்டானா தூக்கம் வர மாட்டேங்குது எங்ககிட்ட சொல்லிக்கிறாங்க. பணம் அதிகமா இருந்தா கூட தூக்கம் வராதுங்க. ஆண்டவர் தேவைக்கு ஏற்ப நம்மளை டெய்லி சந்திக்கிறார் இல்லைங்களா. அந்தந்த தேவைக்கு நம்ம டெய்லி நம்ம ப்ரேயர் பண்ணும்போது, எங்கள் அன்றாட உணவு என்று எங்களுக்கு தாரும் தான் ஜெபிக்கிறோம். ஆண்டவர் கூட அதை தான் சொன்னாரு, எங்களுக்கு அன்னன்னைக்கு தேவையானதை நீ பார்த்துக்கோ அப்படின்னு நம்ம காலையில் வச்சு ஜெபம் பண்ணாவே, இன்னைக்கு நம்ம என்ன வேலைக்கு போறோம், இன்னைக்கு என்ன செய்ய போறோம் நம்ம அவர்கிட்ட சொல்லிட்டு போனாலும் அந்த வேலை கரெக்டா நடக்கும். இன்னைக்கு வரைக்கும் நான் அப்படிதான் நடந்துட்டு இருக்கிறேன். என்கிட்ட பணம் கிடையாது, ஒன்றும் கிடையாது. ஆனா நான் நினைச்சேன், என் பசங்க இந்த மாதிரி இருக்கும்போது உட்காந்து அழுவேன் நைட்டெல்லாம். ஐயோ எனக்கு வேலை ரொம்ப கஷ்டம், வர சம்பளம் பத்தல, பசங்களை நான் எப்படி படிக்க வைக்க போறேன் அப்படின்னு நிறைய ப்ரேயர் பண்ணுவேன்.
3 மணிக்கு எழுந்து ப்ரேயர் பண்ணுவேன். ஆனா ஆண்டவர் சொன்னாரு, நீ எதை பற்றியும் கவலைப்படாத, அன்னன்னைக்கு தேவை உன்னை சந்திப்பேன் அப்படின்னு சொன்னான். ஆனா இன்னைக்கு என் பையன் டிகிரி ஃபைனல் இயர் முடிக்க போறான். இன்னைக்கு வரைக்கும் அவனுக்கு கம்மினாலும் 28 லட்சம் வரைக்கும் நான் செலவு பண்ணிப்பேன். ஆனா எப்படி கட்டினேன், எங்கிருந்து கட்டினேன் எனக்கு தெரியாது. ஏதோ ஒரு பக்கத்துல உதவி வரும். ஆனா நாளைக்கு சொல்லுவோம், அப்பா எனக்கு இந்த அடுத்த வாரம் நான் எக்ஸாம் ஃபீஸ் கட்டணும், 7000 ரூபாய் கட்டினா தான் ஆல் டிக்கெட் தருவாங்க அப்படின்னு சொல்லுவான். நான் சொல்லுவேன், திடீர்னு சொல்றியாப்பா எப்படின்னா, ஆண்டவர்கிட்ட கேட்பேன், ஆண்டவரே எனக்கு இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா ஏதாவது ஒரு பக்கத்துல இருந்து கரெக்டாக அதை பணம் வந்துடும். எனக்கு தெரியாது. ஒரு நாள் இப்படியே தான் எங்கள் வீட்டில் எங்கள் பொண்ணுக்கு எக்ஸாம் எழுதணும், செகண்ட் பிஎஸ்சி போயிட்டு செகண்ட் பிஎஸ்சிக்கு எக்ஸாம் எழுதுறதுக்கு போயிட்டு இருக்குது. போகும்போது நான் சொன்னேன், ஏற்கனவே 2-3 லெட்டர் எழுதி கொடுத்துட்டு வந்துட்டேன், நான் அடுத்த வாரத்தில் சேலரி வந்து நான் கட்டுறேன் அப்படின்னு. 2 பேருக்கும் கட்டணும், இந்த பொண்ணுக்கும் கட்டணும் பையனுக்கும் கட்டணும். 2 மாதம் சம்பளத்தை எடுத்து வைப்பேன், ஒரு வாட்டி பொண்ணு கட்டுவேன், இன்னும் 2 மாதம் எடுத்து வைக்க என் பையனை கட்டுவேன். தான் இது வரைக்கும் அப்படிதான் படிச்சுட்டு வந்துட்டாங்க. ஆனால் ஆண்டவர் என்னை கைவிடல, எந்த நேரத்துலையுமே கைவிடல. ஜபிக்கும் போதெல்லாம் கரெக்டான ஆன்சர் கிடைக்கிறது. ஆண்டவர்கிட்ட காலேஜ் சொல்லிட்டு போவேன், நான் இன்னைக்கு ஏஞ்சி வெளியே போகிறப்பா எனக்கு தெரியாது, நீ தான் என்னை வழி நடத்தினாரு. ஆனால் போவேன், யாரும் ஒருத்தர் ஃபோன் பண்ணுவாங்க, ஃபோன் பண்ணி ஏன்னா தெரியலப்பா உனக்கு இந்த பணத்தை கொடுன்னு யாரும் சொல்ல மாதிரி இருந்துச்சு, நான் கொடுக்கணும் அப்படின்னா. அப்போ நான் கேட்டேன், கேட்கலையா நான் அப்படின்னா, இல்லைப்பா என்னன்னு தெரியல, நைட்டு இந்த மாதிரி சொல்லிச்சு, ஏதோ ஒரு மைண்டை சொல்லி நினச்சி நான் கொடுக்கணும்னு நினச்சேன், நீ வாங்கிக்கோ, உனக்கு கஷ்டம் தான் எடுத்துக்கோ, நீ எப்போ கொடுக்குறியோ கொடுன்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு போவாங்க. நான் பையனை போயிட்டு இந்த காசு எடுத்து போய் எக்ஸாம் ஃபீஸ் கட்டுவேன். இதெல்லாம் ஆண்டவர் நம்மளை வழி நடத்துகிற விதம். நம்ம நினைக்கலாம், நம்ம ஆசீர்வாதம் வேணும்னாக்கா நம்ம நினைச்சிட்டு இருப்போம், இமீடியட்டா பங்களா வரணும், கார் வரணும். அண்ணனுக்கு தேவை சந்திக்கிறது தான் ஆண்டவர். பிரைஸ் எல்லாம் அதிகமாக இருந்தாலும் அவருக்குலாம் தெரியும், இவங்க கிட்ட யாரா வந்து சொல்லிட்டு குடிக்கி சாப்பிடுவாங்க. அதனால எவ்வளவு தேவையோ அவளை கொடுத்துட்டு போகலாம் அப்படின்னு ஆண்டவர் என்ன பண்ணுவாரு, கொஞ்சம் கொஞ்சமா கொடுத்துட்டு போவார். பிரைஸ் எல்லாம் இது வரைக்கும் நம்பர் அப்படிதான் வந்துட்டு இருக்காரு. பிரைஸ் எல்லாம் தொடர்ந்து படிங்க. சபையுடைய சீராக்கு 11-14. சீராக்கு 11-14. நன்மை தீமை, நன்மை தீமை, வாழ்வு சாவு, வாழ்வு சாவு, வறுமை வளமை, வறுமை வளமை ஆகிய அனைத்தும் ஆண்டவரிடமிருந்தே வருகின்றன. ஆகிய அனைத்தும் ஆண்டவரிடமிருந்தே வருகின்றது. பிரைஸ் தி லார்ட். நன்மை தீமை, வாழ்வு சாவு எல்லாவற்றும் எங்கிருந்து வருதா? ஆண்டவர்கிட்ட தான் வருது. அப்ப நம்ம யாரை கெட்டியா பிடிச்சு நம்ம வேண்டணும்? ஆண்டவர்கிட்ட தான் பிடிக்கணும். நம்ம ஆண்டவர் காலை பிடிச்சிக்கணும்னா அவர் எங்க போனாலும் விட மாட்டார். சீராக் 11:14. 11 11:20. ஓகே, ஒரு பாடல் ஒன்று பாடலாம். கைகளை தட்டி உள்ளத்தின் மகிழ்ச்சியோடு, நமக்கு யார் இல்லைனாலும் பரவாயில்ல, யார் இருந்தாலும் பரவாயில்ல, ஆண்டவர் வழிநடத்துகின்ற தெய்வம் எங்களோடு இருக்கின்றார் என்று மன உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாம் தெரிவிப்போம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. கண்ணீரை
அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். செங்கடலை இரண்டாக பிளந்தார் அதிசயம், புயல் காற்றையும் தம் வார்த்தையாலே அடக்கினார் அதிசயம். செங்கடலை இரண்டாக பிரித்தார் அதிசயம். செங்கடலை இரண்டாக பிரித்தார் அதிசயம். உயர் காற்றைகள் வார்த்தையாலே அடக்கினார் அதிசயம். புயல் காற்றேக்கள் வார்த்தையாலே அடக்கினார் அதிசயம். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். Praise the Lord. Hallelujah. அதிசயம்